அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் தீயை அணைப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. குழுவின் தலைவராக தீயணைப்பு குழுவின் உறுப்பினராக தீயை அணைக்கும் திறனை நிரூபித்தல். 2. தீ விபத்து ஏற்பட்டால் பின்பற்றப்படும் பொதுவான நடைமுறை. 3. தீயை அணைத்தல். இந்த பயிற்சிக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கலாம். 1. தீயணைப்பான்கள் பல்வேறு வகை, தலா 1. செயல்முறை: டாஸ்க் 1. தீ விபத்து ஏற்பட்டால் பின்பற்றப்படும் பொதுவான செயல்முறை. ஸ்டெப் 1. அலாரத்தை அடியுங்கள். தீ விபத்து ஏற்படும் போது எச்சரிக்கை சிக்னலை வழங்க கீழே எழுதப்பட்ட முறையை பின்பற்றவும். 1. உங்கள் குரலை உயர்த்தி தீ தீ என்று கத்துவதன் மூலம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். 2. தீ எச்சரிக்கை மணியை இயக்குவதற்கு அதை நோக்கி ஓடுதல். ஸ்டெப் 2. அலாரம் சிக்னல் கிடைத்தவுடன் 1. வேலையை நிறுத்துங்கள். 2. அனைத்து இயந்திரங்களையும் பவரையும் அணையுங்கள். 3. ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர்கள், எக்ஸாஸ்ட் ஃபேன்களை அணைக்கவும். மின்சாரத்தை அணைப்பது நல்லது. ஸ்டெப் 3. தீயை அணைப்பதில் நீங்கள் செயல்படவில்லை என்றால்: 1. அவசர வழியை பயன்படுத்தி அமைதியாக வெளியேறவும். 2. வளாகத்தை காலி செய்யவும். 3. மற்றவர்களுடன் சேர்ந்து பாதுகாப்பான இடத்தில் கூடுங்கள். 4. தீ விபத்து குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிக்க யாராவது சென்றுள்ளார்களா என சரிபார்க்கவும். 5. கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடுங்கள், ஆனால் பூட்டவோ அல்லது போல்ட் செய்யவோ வேண்டாம். ஸ்டெப் 4. நீங்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தால்: 1. தீயை எதிர்த்து போராடுவதற்கான ஒழுங்கான வழிமுறைகளை செயல்படுத்துங்கள், வழிமுறைகளை வழங்கவும். 1. வழிமுறைகளை பின்பற்றவும். நீங்கள் பாதுகாப்பாக செய்ய முடிந்தால் செய்யவும். சிக்கிக்கொள்ளும் அபாயம் வேண்டாம். அறிவுரைகளை கொடுத்தால்: 1. தீயின் தன்மையை மதிப்பிடுங்கள். 2. போதுமான உதவிகளை செய்து தீயணைப்பு படைக்கு தெரிவிக்கவும். 3. தீயை அணைக்க உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருத்தமான வழியை கண்டறியவும். 4. தீயின் அளவை மதிப்பிடவும். அவசர கால வெளியேறும் பாதைகளில் தடை இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து பின்னர் வெளியேற முயற்சிக்கவும். வெடிக்கும் பொருட்கள், தீக்கு தயாராக எரிபொருளாக செயல்படக்கூடிய பொருட்களை நீக்குங்கள். 5. ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பான நபரை குறிப்பிட்டு தீயை அணைப்பதற்கான உதவியுடன் தீயை அணைக்கவும். 6. ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பான நபரை குறிப்பிட்டு தீயை அணைப்பதற்கான உதவியுடன் தீயை அணைக்கவும். சிறியதாக இருந்தாலும் அனைத்து தீ விபத்துகளையும் புகார் அளிப்பது தீக்கான காரணத்தை ஆராய உதவுகிறது. இதுபோன்ற விபத்துக்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உதவுகின்றது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்பது சிறிய தீயை அணைக்க அல்லது கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய சாதனமாகும். அதன் முதன்மை நோக்கம் என்பது தீயை அவற்றின் தொடக்கத்திலேயே அடக்கி அவை பரவாமல் தடுப்பதும் அதிக சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுப்பதுமே ஆகும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வீடுகள், பணியிடங்கள், வாகனங்கள் மற்றும் பொது இடங்களில் அத்தியாவசிய பாதுகாப்பு கருவியாகும். தீயை அணைக்கும் கருவி என்பது தீயை அணைக்கும் கருவியின் உள்ளே இருக்கும் பொருளாகும். வெவ்வேறு வகையான தீக்கு வெவ்வேறு ஏஜென்ட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவான ஏஜென்ட்டுகளில் நீர், உலர் ரசாயன பொடிகள், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நுரை ஆகியவை அடங்கும். டாஸ்க் 2. தீயை அணைக்கவும். ஸ்டெப் 1. தீயை கவனிக்கும் போது தீ 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 என்று சத்தம் போட்டு சுற்றியுள்ளவர்களை எச்சரிக்கவும். ஸ்டெப் 2. தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கவும் அல்லது திறந்திருக்கும் அவசர நிலையை உடனடியாக தெரிவிக்க ஏற்பாடு செய்து அவர்களை வெளியேற சொல்லவும். ஸ்டெப் 3. மின்சார சப்ளையை நிறுத்துங்கள். மக்களை தீக்கு அருகில் செல்ல அனுமதிக்காதீர்கள். ஸ்டெப் 4. தீயின் வகைகளை அடையாளம் காணவும். 1. கிளாஸ் A wood, பேப்பர், துணி, சாலிட் மெட்டீரியல். 2.
கிளாஸ் பி எண்ணெய் அடிப்படையிலான தீ, கிரீஸ், கேசோலின் எண்ணெய், லிக்விஃபையபிள் சாலிடுகள். 3. கிளாஸ் சி கேஸ் மற்றும் லிக்விஃபையபிள் கேஸஸ்கள். 4. கிளாஸ் டி மெட்டல்கள் மற்றும் மின்சார கருவிகள். ஸ்டெப் 5. தீ பி வகை என்று வைத்துக்கொள்வோம். ஸ்டெப் 6. CO2 கார்பன் டை ஆக்சைடு தீ எக்ஸ்டிங்யூஷரை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 7. CO2 தீயை அணைக்கும் கருவியை கண்டுபிடித்து எடுக்கவும், அதன் காலாவதி தேதியை சரிபார்க்கவும். ஸ்டெப் 8. சீலை உடைக்கவும். ஸ்டெப் 9. கைப்பிடியில் இருந்து பாதுகாப்பு பின்னை இழுக்கவும், எக்ஸ்டிங்யூஷரின் மேல் பகுதியில் உள்ள பின். ஸ்டெப் 10. தீயின் அடிப்பகுதியில் எக்ஸ்டிங்யூஷர் நோஸ் அல்லது ஹோஸை குறிவைக்கவும். இது எரியின் தீயின் மூலத்தை அகற்றும். உங்களை தாழ்வாக வைத்திருங்கள். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1. தீயை அணைக்கும் திறனை நிரூபித்தல், குழுவின் தலைவராக, தீயணைப்பு குழுவின் உறுப்பினராக. 2. தீ விபத்து ஏற்பட்டால் பின்பற்றப்படும் பொதுவான செயல்முறை. 3. தீயை அணைத்தல்.